கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 37 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 37 வசனம் 5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, காரியத்தை வாய்க்க பண்ணுதல், மேக்கிங் திங்ஸ் இன்டு சக்ஸஸ்ஃபுல். காரியம் ஒரு வெற்றியாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால், காரியங்கள் நமக்கு ஜெயமாக, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் நமக்கு அனுகூலமாக, ஆசீர்வாதமாக, ஜெயமாக அமைய வேண்டும் என்று சொன்னால், அது கடவுளிடத்திலிருந்து தான் வர வேண்டும். கடவுள்தான் நம்முடைய முயற்சிகளை நமக்கு வெற்றியாக, ஜெயமாக முடிய பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். தானியேலின் காரியங்கள் ஜெயமுள்ளதாயிருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஈசாக்கு பஞ்சம் நிறைந்த நாட்களிலே விதை விதைத்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவர் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டார். ஓடுகிறவனால் அல்ல, இறங்குகிற தேவனாலே என்று எழுதி. இப்படி அநேக வேத வசனங்கள் இருக்கிறது. கடவுள்தான் நமக்கு வெற்றியை, ஜெயத்தை கொடுக்க முடியும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாயிருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும், சீட்டு மடியில் போடப்படும். இல்லையா? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இப்படி பல காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கே அந்த ஜெயமாய் முடிய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அற்புதமாக கர்த்தருடைய தாசன் நமக்கு சொல்லித் தருகின்றார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து என்று குறிப்பிட்டிருக்கிறது. இங்கே வழி என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், நாம் பிரயாணம் செய்கிற பாதையை அல்ல, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தித்து கொண்டிருக்கிறதான அநேக சவால்கள், தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கிய வார்த்தை தான் இங்கே கர்த்தருடைய தாசன் வழி என்று குறிப்பிடுகின்றார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா காரியங்களையும் கடவுளுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து விட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அந்த ஆண்டவர் மீது, ஆண்டவர் எனக்கு நிச்சயம் என் வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கை முழுவதையும் நாம் அவர் மீது வைத்து விட வேண்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய காரியங்கள் ஜெயமாக முடிய வேண்டும், நமக்கு ஒரு அனுகூலமான காரியங்கள் நடக்க வேண்டும். நாம் எடுக்கிற முயற்சிகளானாலும், நாம் படுகிற பிரயாசங்களானாலும் நமக்கு ஆசீர்வாதமாக முடிய பண்ண வேண்டும் என்றால் அதற்கு கடவுளுடைய ஒத்தாசை நமக்கு வேண்டும். அப்படி கடவுளுடைய ஒத்தாசை நமக்கு வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய எல்லா விதமான அந்த காரியங்கள், தேவைகள், நமக்கு எது தேவையாக இருக்கிறதோ, எதில் இருந்து விடுதலை வேண்டுமோ, எந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமோ, அல்லது நாம் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனை என்ன, எல்லாவற்றையும் கடவுளுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். என்ன நம்பிக்கை? நிச்சயமாக இந்த காரியத்தில் கடவுள் எனக்கு உதவி செய்வார், கடவுள் எனக்கு உதவி செய்வார் என்று மிகவும் ஆழமான விசுவாசம், நம்பிக்கை அவர் மீது வைக்க வேண்டும். கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று இதே தாவீது அரசன் சொல்லுவார். கடவுளுக்காக, மனிதனுக்காக அல்ல, என் சுய பலத்திற்குள்ளே அல்ல, மற்ற காரியங்கள் மீது அல்ல, கடவுளுக்காக நான் நம்பிக்கையோடு கூட நான் காத்து கொண்டிருந்தேன், பொறுமையோடு காத்து கொண்டிருந்தேன். அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டு உளையான சேற்றிலிருந்து, பயங்கரமான குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் என்னை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தமது தேவனை துதிக்கும் புது பாட்டை என் நாவில் கொடுத்தார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் எதை சொல்லுகின்றது?
இந்த வசனத்தை சார்ந்தது தான். என் வழியை கடவுளுக்கு ஒப்புவித்து விட்டேன். நான் பொறுமையோடு கூட அவர் மேல் நம்பிக்கை வைத்து நான் காத்திருந்தேன். கடவுள் என்ன செய்தார்? என்னை என்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை என்கிறதான அந்த உயரமான அந்தஸ்தில் உயரமான வாழ்க்கையை கடவுள் எனக்கு கொடுத்து திரும்ப நான் மீண்டும் விழுந்து விடாதபடிக்கு கடவுள் என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் முயற்சிக்கிறீர்கள், அதில் எந்த தவறும் இல்லை. அநேக காரியங்கள் உங்களை கலங்கடித்து கொண்டிருக்கிறது. அது வியாபாரத்தில், தொழிலில், இன்னும் வேலை ஸ்தலத்தில், ஆரோக்கியத்தில், பிள்ளைகளுடைய காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள், பல பக்கம் நமக்கு நெருக்கம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் கடவுளுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் நிச்சயமாக அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தேவனுடைய திருக்கரத்தில் அர்ப்பணியுங்கள். அவர் மீது நம்பிக்கை வையுங்கள். அவரை நோக்கி காத்திருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தந்தருள்வார். கடவுள் தாமே உங்களை இந்த வார்த்தையை கொண்டு அபரிமிதமாய் ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை எல்லாம் துடைத்து வெற்றியின் மேல் வெற்றியை தந்து உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.